மதில் மேல் பூன மாதிரி அறிவாலயத்துக்கும் பனையூருக்கும் ஒரு சேர போக்கு காட்டி வரும் காங்கிரஸ் கதர் சட்டைகள் ஒரு பக்கம், இப்போ இல்லனா எப்போன்னு கூட்டணி ஆட்சி அமைக்க கெத்தா களமிறங்கி இருக்கு என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம். இது போதாதுன்னு சீமானுடைய நாம் தமிழர் கட்சியும் விஜயின் தமிழக வெற்றி கழகமும்னு இப்படி நாலா பக்கமும் திமுகவுக்கு எதிரான காய் நகர்த்தல்களை எதிர்கட்சிகள் தமிழகத்துல மேற்கொண்டு வருது. இந்த நிலையில மூத்த அமைச்சர் ஒருவர் செய்த சிபாரிசால முக்கிய தொகுதியில தனது தோல்விக்கு தானே குளிப்பறித்துக் கொண்டிருக்கிறது திமுகன்னு தகவல் தீயா பரவி வருது. நெல்லை மத்திய மாவட்ட செயலாளரும் பாளையங்கோட்டை திமுக எம்எல்ஏவுமான அப்துல் வகாப் KN நேருவின் தீவிர ஆதரவாளர். ஆனா கட்ட பஞ்சாயத்துல களகட்டி வந்ததால சில மாதங்களுக்கு முன்பு திமுக தலைமை இவரை மாவட்ட செயலாளர் பதவியில இருந்து தூக்கி அடிச்சிருச்சு. போச்சே போச்சேன்னு அழுது புலம்பி KN நேருவின் சிபாரிசு மூலம் மீண்டும் பதவிக்கு வந்த அப்துல் வகாப் அமைச்சருடன் இருக்கும் நெருக்கத்தை பயன்படுத்தி வர உள்ள தேர்தல்ல போட்டியிட்டே தீர்வேன்னு பிடிவாதமா சுற்றி வருகிறாராம். தற்போதைய நிலவரப்படி திமுகவின் கோட்டை அப்படின்ற அளவுக்கு பாளையங்கோட்டை ஸ்ட்ராங்கா இருக்குது. சமீபத்துல கூட தேர்தல் பொறுப்பாளரான கனிமொழி எடுத்த சர்வேல கூட பாளையங்கோட்டையில திமுக பந்தயம் அடிக்கும்னு ரிசல்ட் வந்துள்ளதாம். ஆனா இதே MLA நின்றா திமுகவினரை ஓட்டு போடுவது கடினம் அப்படின்றது உள்ளூர் வாசிகளுடைய கருத்து. பத்தாத குறைக்கு முன்னாள் மேயர் சரவணன் இவருடைய டார்ச்சர் தாங்காம ராஜினாமா செய்தது ஊரறிந்த விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய மேயருக்கும் அப்துல் வகாபிற்கும் இடையே சமூகமான உறவு கூட இல்லையா. MLA கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கும் அளவிற்கு மேயருடன் அவருக்கு சர்ச்சை நீடித்து வருது. இவ்வளவு ஏன், அப்துல் வகாப் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் நின்றால் அவர் சார்ந்த தவ்ஹீத் ஜமாத் கூட வாக்களிக்க தயாரா இல்லை அப்படின்றதுதான் உண்மையான நிலவரம்னு சொல்றாங்க. இப்படியான நிலைமையில இருக்கும்போது தற்பொழுது என்டிஏ கூட்டணி நாளுக்கு நாள் பலம் பெற்று வருகின்றது. திமுகவுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டு வருது. இதனால ஒவ்வொரு தொகுதிக்கும் ஸ்ட்ராங்கான பிரதிநிதிகளை களமிறக்கும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்துல உள்ளது திமுக. இதனால பாளையங்கோட்டை தொகுதியை முன்னாள் MLA-விடம் கொடுத்து தோத்து போவதற்கு பதிலா நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையே வேட்பாளரா களமிறங்கினா நல்லா இருக்கும்னு திமுகவினுடைய இளைஞரணி சார்பில் நேரடியா கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அதாவது அப்துல் வகாப் KN நேருவின் சப்போர்ட்டோட மீண்டும் மாவட்ட செயலாளர் ஆகிவிட்டால் அவரை எதிர்க்க முடியாமல் பாளையங்கோட்டை திமுகவினர் உதயநிதி ஸ்டாலினுக்கே நேரடியா இந்த விஷயத்தை கொண்டு சென்றது கூறப்படுகிறது. பாளையங்கோட்டை தொகுதியை மீண்டும் கைப்பற்றுமா இல்லை கண்டு கொள்ளாமல் விடுமான திமுகவின் தலைமைக்கே வெளிச்சம்னு சொல்லப்படுது. மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.